சோரியாசிஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எதனால வருது, ஏன் வருது, யாருக்கெல்லாம் வரலாம், வந்தா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எதனால வருது அப்படிங்கறத பார்ப்போம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு ஆப்போசிட்டா செயல்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தோல்ல இருக்கக்கூடிய செல்ல தாக்கி அது சோரியாசிஸா ஃபார்ம் ஆகும். இது பாக்குறதுக்கு மீன் செதில் மாதிரியும் ரெட் பேச்சஸ் மாதிரியும் இருக்கும். இது யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப மன அழுத்தம் இருக்கவங்களுக்கு, ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, தோல்ல அடிபட்டு காயம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம மெடிக்கல் கம்போஷன், ஏதாவது பிபி சுகர் இருக்கவங்களுக்கு அது மூலியமா ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, தென் அது மட்டும் இல்லாம ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் அதிகமா எடுக்கிறதுனாலையும் இந்த சோரியாசிஸ் அதிகமா வரும். சிம்டம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இச்சிங், பர்னிங் சென்சேஷன், ஸ்கின் ட்ரைனஸ், அது மட்டும் இல்லாம சொரிஞ்சு ப்ளீடிங்கும் அதிகமா வரும். சோரியாசிஸ் இருக்கவங்கல 30% பேருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும், ஸ்வெல்லிங் இருக்கும், பெயினும் அதிகமா இருக்கும். இது ஜெனட்டிக்கா பரவக்கூடியது. தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு, அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு, இந்த மாதிரி வழியா வரக்கூடியது. நம்ம பாடியில உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் நம்ம பாடியில எந்த உறுப்புகளை வேணாலும் இது அஃபெக்ட் பண்ணும். சோரியாசிஸ் பத்தின மோர் இன்ஃபர்மேஷனுக்கும் சோரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆன உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் சோரியாசிஸ் இருக்கு, அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.